எல்லாம் நல்லா இருக்கீங்களா? புத்தாண்டு எப்படி போயிட்டு இருக்குது? புதிய ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு 10வது நாள். புத்தாண்டு எப்படி இருக்குது? சில நேரங்களில் சொல்லிடுவோம்ல, முதல் 2 நாள் 3 நாள் போனவுடனே என்ன இந்த வருஷம் இப்படி இருக்குது, மோசமானதாக இருக்குது. ஏன் மோசமானதாக இருக்குது? ஏதோ ஒரு டெத்து, உறவுகளில் யாரோ இறந்துட்டாங்கன்னா, இல்லைன்னா நம்ம ஊரில் யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே கேட்டு வச்சிங்களா, இன்னும் இந்த வருஷம் தொடங்கினதே சரியில்லையே, எத்தனை இறப்பு நான் கேட்குறேன், நிறைய பேர் இறந்து போகிறாங்களே, இந்த வருஷம் சரியில்லாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு உணர்வு. ஒரு சில பேருக்கு தொழிலில் வளர்ச்சி வந்திருக்கும், இல்லைன்னா உறவுகள் மீண்டும் சங்கமிச்சு இருப்பீங்க, அதனால ஒரு மகிழ்ச்சி, இந்த வருஷத்தை இறைவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஓகே, இந்த புதிய வருஷத்துல நம்ம தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு விதத்திலும் மற்றவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருப்போம், நீ வாழ்த்துக்களை சொல்லியிருப்போம். ஆனா அதே வேளை புதிய வருஷத்துல இறைவனும் நமக்கு ஆசீர்வாதங்களை, வாழ்த்துக்களை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நாள் தொடக்கத்திலேயே நம்ம வாசிச்சிருப்போம், இறைவன் உங்கள் தன் திருமுகத்தை உங்கள் மீது திருப்பி உங்களுக்கு ஆசி வழங்குவதாக. எண்ணிக்கை புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிருப்பீங்க. அப்போ இன்னைக்கு அதே ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்றத இந்த நாள் நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இறைவன் இந்த புதிய வருடத்தை தொடங்கி இருக்க நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய வழிமரபினருக்கு, உங்களுடைய சந்ததியினருக்கு. ஆண்டவர் அந்த வாழ்த்துக்களை எப்படி சொல்லியிருக்கிறார்? ஆபிரகாம் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிங்க, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகள். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகள். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசீர்வாதம். இதை நிறுத்துவோம், கவனிங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், ஆபிரகாமுக்கு கடவுள் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அழைப்பு கொடுத்த கடவுள் ஆபிரகாமிடம் சொல்லுகிறார், நீ ஆசியாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் வழியாக உன் வழிமரபினரையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ கடவுள் இந்த புதிய வருஷத்தை தொடங்கி இருக்க நமக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? உங்கள் வழியாக உன் சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் யாருக்கு கொடுத்திருப்பாரு? ஆபிரகாமுடைய வழிமரபு யாரு? ஈசாக்கு. எடுத்து வாசிங்க, 26ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகள் வாசிங்க. தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 2 முதல். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன், இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன், உன் தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன். பிரியமுள்ளவர்களே, ஒரு சில நேரங்களில் மக்களுக்கு நம்ம வார்த்தைகள் சொல்லுவோம், சரிங்க நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், சரி நான் அதை செஞ்சு கொடுக்குறேன், சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் ஒரு மாசத்திற்கு கழிச்சு வந்தாலோ இல்லை 2 மாசம் கழிச்சு வந்தாலோ அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்க சொன்னீங்க ஃபாதர். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு விஷயத்தை சொல்லியிருப்போம். அப்போ அவங்க திடீர்னு வந்து கேட்கும்பொழுது, நானா சொன்னேன், இப்படியா சொன்னேன், நான் சொன்னதை மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? மனுஷங்க சொன்ன வார்த்தைய மறந்துடுவோம். ஆனா கடவுள் அப்படியா? கடவுள் என்னைக்கு எப்போ வாக்குறுதி கொடுத்தாலும் அதை தலைமுறையாய் நினைவு கூறுவார். எபிரேயர் புத்தகத்துல 13ஆவது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில வாசிச்சீங்க அப்படின்னா அங்க அழகா சொல்லியிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்றால் அது நேற்றும் இன்றும் என்றென்றும் அந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்ன பொழுது அவர் யோசிச்சாரு. ஏன்னா பல ஆண்டுகள்
கடவுள் கொடுத்த உன் வழிமரபினை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனா நம்ம இவ்விடத்துல சொல்றோம், வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? 100 வயது ஆகும்போது அவர் அந்த உரிமை பேரை கொடுக்கிறார், ஒரு மகனை கொடுக்கிறார். அதனால அந்த 15ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம், அந்த 5வது இறை வார்த்தை வாசிங்கல்ல. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதியின் போது எப்படி ஆபிரகாம் ஃபீல் பண்ணுவாரு பாருங்க. 15:5 வாசிங்க. வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களையும் எண்ணிப்பார், இவற்றை போலவே உன் வழிமறை இருப்பர். வயது 100. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறகுது, ஈசாக்கு. அந்த குழந்தை ஒரே ஒரு மகன் தான். ஆனா அந்த மகன் வழியாக யார் வர அடுத்தது? ஈசாக்கு. ஈசாக்கு அப்புறமா ஏசா, யாக்கோப்பு. யாக்கோப்புக்கு 12 கோத்திரங்கள். அதுக்கப்புறமா அந்த வழிமரபு எப்படின்னு பரவுது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அப்ப பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி நினைவு கூறுகிறார். இத ஈசாக்கு நினைவூட்டுகிறார். எந்த அதிகாரத்தில் நினைவூட்டுகிறார்னா, தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஈசாக்குக்கு நினைவூட்டுகிறார். என்ன நினைவூட்டுகிறார் பாருங்க. தோன்றி உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருகச் செய்வேன். பிரியமுள்ளவர்களை, இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பல நேரங்களில் என்னடா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதுன்னு நம்பிக்கையோடு இடைவிடாமல் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கடமை இருக்குது. ஏனென்றால் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் பிரசனத்துக்குள்ள இருக்கிறோமோ, ஆண்டவர் இடத்துல இருக்கிறோமோ, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி உன் வழிமரபை பெருக செய்வேன். ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலை, எப்படியாவது ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை என் குடும்பத்தில் அவர் நிறைவேற்றுவார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் தேவை. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பிரியமுள்ளவர்களே, பழைய ஏற்பாடுல ஆண்டவரை எப்பெல்லாம் நம்ம கூப்பிடுறோமோ, இல்ல ஆண்டவர் தன்னை எப்போதெல்லாம் வெளிப்படுத்துறாரோ, என்ன சொல்லி வெளிப்படுத்துவாரு? எப்படி வெளிப்படுத்துவாரு? வெரி குட். நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். இப்ப வழிமரபை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. அப்ப யாக்கோப்புக்கும் அதே போல கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க, தொடக்க நூல் 28:13-14. ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு பாருங்க, கடவுள் கொடுத்த வாக்குறுதி அடிக்கடி நினைவு கூறுகிறார். இறைவன் எப்பொழுதுமே அந்த வாக்குறுதியை நினைவு கூறுகிறார். இதை நினைவாக செய்யுங்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரை நினைவாக செய்கிறோம். கொடுத்த வாக்குறுதி இது என் உடல், அந்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு திருப்பலியிலும் இது என் உடல் நினைவு கூறுகிறோம். இங்க பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூறுகிறார். அவர் சொல்ற வார்த்தைகள், நான் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருளுவேன். அப்புறம் நிலத்தில் மணலுக்கு ஒப்பாகும், நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசையில் பரவி செல்வாய், உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. அடுத்தது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க, நான் உன்னோடு இருப்பேன். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் திரும்ப உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வாக்குறுதி, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம் குடும்பங்களை இறைவன் வழிநடத்துவார். அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள்ல உங்கள் குடும்பங்களை நினைவு கூறுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வழிமரபினருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் கேட்கறதும் அதுதான், சொல்லி கொடுங்க. இன்னைக்கு கடவுள் விட்டு விலகி போறது அதிகரித்து கொண்டிருக்கிறது.
மறைக்கல்வியை விட கராத்தே கிளாஸும், மறைக்கல்வியை விட டான்ஸ் கிளாஸும், மறைக்கல்வியை விட தூக்கமும் பிள்ளைகளுக்கு முக்கியமாகி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற வேளையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் கேள்வி கேட்பார். நான் உன்னை ஆசீர்வதிக்க சொன்னேன், ஆனா உன்னுடைய வழிமரபினரே, உன் குடும்பத்தினரை விசுவாசத்தில் வளர்க்கிறியா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பார். இணைச்சட்டம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையில ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? எடுத்து வாசிங்க. இணைச்சட்ட புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. செவிகொடு. எல்லாருக்கும் இன்னைக்கு பாத்துக்கிறாரு. உங்க பேரை வச்சு சொல்லுங்க. நீங்க மேரி உங்க பேரா? மேரி செவிகொடு. அல்போன்சான்றது உங்க பேரா? அல்போன்சா செவிகொடு. முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளிடும் இவ்வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்கட்டும். அப்போ முக்கியமானது என்ன? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் தாங்கணும். ஏன் அன்னை மரியாளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம்? கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் தாங்கினால். கடவுளுடைய வார்த்தை கருத்தரித்தார். அந்த வார்த்தையை கருத்தரித்தது மட்டுமல்ல, நமக்கு விவிலியம் சொல்லித் தருகிறது. லூக்கா நற்செய்தி 2:19 சொல்லுது, இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் அன்னை மரியாள் உள்ளத்தில் நிறுத்தி தியானித்துக் கொண்டிருந்தாள், சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் தாங்கி நிறுத்தி தியானிக்கணும். அடுத்தது கட்டளை பாருங்க, 7வது வசனம் படிங்க. நீ அவற்றை உன் பிள்ளைகள் உள்ளத்தில் பதியுமாறு சொல். அப்புறம் உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. அவற்றை பற்றி பேசு. ஆசீர்வாதம் வேண்டுமா? கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்து. உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு எல்லா நேரமும். இன்னைக்கு இறை வார்த்தை மேல ஆர்வம் இருக்கிறனால என்ன பண்றாங்க? ரெக்கார்டு பண்றது கூட நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால 365 நாட்களில் விவிலியம் வாசிப்பது எப்படி? நம்முடைய சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் அவருடைய இறை வார்த்தை தினந்தோறும் பகிரப்படுகிறது. இன்னைக்கு ஆர்வம் அதிகரித்து இருக்கிறது. உண்மைதான் இல்லையா? என்ன ஒரு முயற்சிலாம் பாருங்க. அப்பெல்லாம் விவிலியம் கிடைக்காம இருந்துச்சு, அப்புறம் விவிலியம் கிடைச்சது. அது பெரிய அளவில் இருந்தனால எடுத்து, ஓ எவ்வளவு பெருசா, நம்ம பெருசா பார்த்து பயம் வந்துடும். ஐயோ எவ்வளவு பெரிய பைபிள் எப்படி படிக்கிறது? ஒரு நாளைக்கு அன்றாடம் நீ சிறுக சிறுக படித்தால், அந்த இறைவார்த்தையை சிறிது சிறிது படித்து உள்ளத்தில் நிறுத்தி அதை தியானித்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். எசேக்கியேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சுருளேடு தின்று அதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சுவையா இருக்கும். கொடுக்கப்பட்ட வார்த்தை இனிமையானது. எசேக்கியேல் இறைவாக்கினர் 3:3 வாசிக்கும் போது அது இனிமையானது என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் வாசிங்க? உன் வயிற்றை நிரப்பு, நானும் தின்றேன், தேன் போல் இனித்தது. யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அன்றாடம் தேனை போல. நியூ இயர் அன்னைக்கு மட்டும்தான் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், சோகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அந்த முதல் நாள்ல எத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியும்? 10 பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்போம். ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்திருக்கோம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்னைக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே சந்தோஷமா இருக்கு. எல்லா நாளுமே உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளுமே புத்தாண்டு தான். புதிய நாளை காண செஞ்சிருக்கீங்க, நன்றி இயேசுவேன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் தான். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய பிரச்சனை இருக்கும்போது என்ன நடக்கும்? முதல்ல நம்மளுடைய வழிமரபு ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவதாக கடவுளுடைய பிரசனம், ஆண்டவருடைய உடனிருப்பு நம்ம கூட இருக்கும் பொழுது இரண்டாவது என்ன கிடைக்கும்னா உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இங்க எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 10வது இறை வார்த்தை. 10வது இறை வார்த்தை வாசிங்க. பாருங்க, ஒரு பஞ்சம் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சம் அப்படின்னா எல்லோருக்கும் தான் பஞ்சம். ஆனா எப்படி ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுறார்? ஏன்னா கடவுள் யார் கூட இருக்காரு? ஆபிரகாம். இப்ப வாசிங்களேன் 13ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை.
Praise the Lord. Hallelujah. இங்க என்ன இருந்துச்சுங்க? அங்க 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பஞ்சம் இருந்துச்சு. அப்போ பஞ்சத்துல யாரு கூட இருக்கிறா? ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறனால இவர் எப்படி இப்ப இருக்கிறாரா? அந்த பஞ்சத்திலையும் எல்லா செல்வமும் எல்லா ஆசீர்வாதமும் பெற்றவராய் இருக்கிறார் ஆபிரகாம். திரும்ப வாசிங்க 13:2 எல்லாம் சேர்ந்து. ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். ஏன் அந்த செல்வராக இருந்தார்? ஆண்டவருடைய பிரசன்னம் ஆபிரகாமோடு இருந்தது. இப்ப அதே போல ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் இருந்தது போல ஈசாக்குக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது பாருங்களேன். இப்ப எடுத்து வாசிங்க 26ஆம் அதிகாரம் 12-13 இறை வார்த்தைகள். இப்ப பாருங்க, செல்வத்தை பத்தி வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை என்ன சொல்லுது? முன்பு ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர வேறு ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று. ஈசாக்கு பெலிஸ்தியன் அபிமெலேக்கான கெராருக்கு சென்றார். அப்போ ஆபிரகாம் காலத்துல எப்படி பஞ்சம் இருந்ததோ அதே போல யாருடைய காலத்துல பஞ்சம் வந்தது? இப்ப ஈசாக்கு காலத்துல பஞ்சம் வந்தது. 12-13 இறை வார்த்தை என்ன சொல்லுது? அந்த பஞ்சத்துல இவர் பயிர் செய்யறார். பஞ்சமான சூழ்நிலை அப்படின்னா பயிர் செய்தா 1 மடங்கு 2 மடங்கு நமக்கு லாபம் வந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா மற்றவங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடைக்கல, ஆனா எனக்கு அது 1 மடங்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சதுன்னு சொன்னோம். ஆனா ஈசாக்குக்கு எத்தனை மடங்கு லாபம் கிடைச்சதா? 100 மடங்கு. கடவுளை முன்னிறுத்தி யாரு தொழில் செய்யறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க டூரிசம் தான். அந்த டூரிசத்துல தொடங்கினாங்க. ஆனா தொடங்கினவங்களுக்கு பல தடைகள் இருந்துச்சு, எதிர்ப்புகள் இருந்துச்சு. தொடங்கி கொஞ்சம் மேல வந்த உடனே கொரோனா. அப்பதான் தொடங்கினாங்க. கொரோனா வந்த உடனே அந்த பிசினஸ் உங்களுக்கு தெரியும் எதுவுமே செழிப்பா இல்லை. அப்ப இந்த டூரிசமும் படுத்துக்கிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க இடைவிடாமல் கடவுளை ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் நிறுத்தல. இப்போ அந்த டூரிசம் சாதாரண ஒரு சின்ன ஒரு ஷாப் அளவு, ஒரு ஷாப் சின்ன ஒரு கடை இருந்தா எவ்வளவு அளவு இருக்குமோ அந்த இடத்துல வச்சிருந்தவங்க இப்ப பெரிய அளவுல ஆவடியில அவங்க ஒரு பெரிய அளவுல அந்த டூரிசத்தை இப்ப கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா. கடவுளை நம்புங்கள். பாருங்க, ஒண்ணுமே இல்லாத பஞ்சுன்னா காலத்துல கூட 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கடவுள் யாருக்கு கொடுத்தாரு? ஈசாக்குக்கு கொடுத்தாரு. அப்போ யாரெல்லாம் கடவுள் பிரசன்னத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிப்பு. அவள் தொழில் வாழணும் இல்லையா? எல்லாருமே வாழணும், பொருளாதாரம் வேணும், ஆண்டவரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நாமும் ஒரு பிழப்பை நடத்தணும் இல்லையா? அன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆதாமை பார்த்து சொன்னார், நீ நெற்றி வியர்வை உன்னுடைய நிலத்தில் விழுற அளவுக்கு உழைக்கணும். உழைப்பு முக்கியம். உழைப்பு இல்லாமல் நீ உழைக்க மனம் இல்லாத உண்ணலாகாது. அழகா தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசிக்கும், உழைக்க மனம் இல்லாத உண்ணலாகாது. அப்போ உழைத்து முன்னேற வேண்டும், உழைத்து உண்ண வேண்டும். அதுதான் கடவுளுடைய திருவுளம். அப்போ கடவுளுடைய திருவுளத்தை உழைத்து உண்ண வேண்டும் என்றால் அந்த உழைப்பை கொடுத்தது யாரு? கடவுள். அப்ப அந்த ஆண்டவரை நீங்க தொழிலை முன்னிறுத்தும் போது உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்களேன். யாக்கோபு புத்தகம் மன்னிக்கவும், யாக்கோபு தொடக்க நூலிலேயே 28ஆம் அதிகாரத்துல 30ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. தொடக்க நூல் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எப்படி பாருங்களேன், லபனான் சொல்ற வார்த்தை கவனிங்க. லாபான் அவரை நோக்கி, உனக்கு தடையதும் இல்லைமெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும், உன் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கி இருக்கிறார் என்பதை குறிப்பார்த்து அறிந்து கொண்டு. லாபான் கடவுளை வேற்று தெய்வத்தை வழிபடுறவர், உங்களுக்கு தெரியும். இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருக்கிற பிரச்சனையில தலைபேர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஏமாற்று வேலையினால இவர் எங்க ஓடி போறாரு? அவங்க மாமா வீடு லெபனான் வீட்டுக்கு ஓடி போறாரு.
அந்த இடத்துல அந்த லாபான் ரொம்ப வசதியானவரா இருந்தாரா? இல்ல. இப்ப திரும்பி வாசிங்க 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. நான் உம்மிடம் வரும் முன் உமக்கு இருந்தது கொஞ்சமே, இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது. நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி இருக்கிறார். பாருங்க, இந்த லாபானுக்கு லாபம் வந்திருக்கு. லாபானுக்கு என்ன வந்திருக்கு? லாபம் வந்திருக்கு. யாரால அந்த லாபம்? யாரால ஆசீர்வாதம்? யாக்கோபால. யாக்கோபால அந்த லாபம் கிடைச்சிருக்குது. அந்த யாக்கோபால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதனால அவர் சொல்றாரு, கடவுளும் கூட இருக்கிறார், அதை நான் தெரிந்து கொண்டேன். அவர் வேற்று தெய்வத்தை வழிபடுறவர். அதனால என்ன பண்றாரு? குறிப்பார்த்து தெரிஞ்சு பா, அவர்கிட்ட கடவுள் இருக்கிறார். சில நேரம் சொல்லுவோம்ல, அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாது அதிகமா, ஏன்னா கடவுளுடைய பிரச்சனை அவர் கூட இருக்குது. அப்ப கடவுளுடைய பிரச்சனை இருக்கும்போது ஆபிரகாம் பஞ்ச காலத்துல கடவுள் உயர்த்தி வைத்தார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல அவர் செல்வந்தரை வைத்தார். யாக்கோபு ஒண்ணுமே இல்லை, அந்த லாபம் போகும்போது கொஞ்சமே இருந்த அந்த லாபம் போகும்போது அந்த யாக்கோபின் பொருட்டு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்றால் கடவுள் உன்னோடு இருந்தால், உன் குடும்பத்தோடு இருந்தால், நீ செய்யும் தொழிலை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் பிரசன்னம் உன்னோடு இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்களும் நானும் மேற்கொள்கின்ற பயணம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வருஷத்துல நம்ம பல பயணங்களை மேற்கொள்ள இருக்கலாம். இல்ல ஒவ்வொரு நாளுமே பயணம் தான் நம்ம வாழ்க்கையில பயணம். உங்க பிள்ளைகள் படிப்பிற்காக வெளிநாடு போயிருக்கலாம், இல்லையா வெளி மாநிலத்திற்கு போயிருக்கலாம், இல்லையா உங்க கணவர் இல்ல உடன் பிறந்தோர் தொழிலுக்காக எங்க போயிருக்கலாம்? வெளிநாடு போயிருக்கலாம். இப்படி வெளிநாடு போனவங்க இல்ல நம்ம மேற்கொள்கிற பயணம், இந்த பயணம்லாம் யாரால ஆசீர்வதிக்கப்படணும்? கடவுளால் ஆசீர்வதிக்கப்படணும். தொடக்க நூல்ல 12ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம், கடவுள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கிறார் இல்லையா? அந்த அழைப்பு முதல் வசனம் வாசிங்க. நீ புறப்பட்டு வா. பயணம் எது எளிது அப்படின்னா, ஒரு டூரிசமா போயிட்டு ஒரு 10 நாள், இன்னைக்கு கோவாக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, அந்த பயணத்துக்கு போயிட்டு ஒரு 10 நாளோ ஒரு 5 நாளோ இருந்துட்டு திரும்பி வந்துடலாம். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புதிதா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல போய் தொழில் தொடங்கி அங்க பிழைப்பு நடத்த வரோம் அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும். சாதாரணமா பிழைப்பு நடத்த முடியுமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்க பிழைப்பு நடத்தும் போது எத்தனை பொறாமைகள், எத்தனை போட்டிகள், உங்களுக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள், எப்படி உன் பிசினஸ் காலி பண்ணலாம்னு நினைப்பாங்க. பக்கத்திலேயே உனக்கு எதிர்க்க நீ 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை விடுத்தீங்கன்னா உன்னை விட 2 ரூபாய் கம்மியா விடுத்து உன் பிசினஸ் நஷ்டமானு சொல்லிட்டு 8 ரூபான்னு எத்தனை பேர் விற்பாங்க. உன்னை எப்படியெல்லாம் காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்ல வார்த்தை, எல்லா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இந்த இடத்துல இருந்து நான் காண்பிக்கும் நாட்டுக்கு போ அப்படின்னா பயணத்தை மேற்கொண்டு வந்தார். இப்ப அந்த பயணத்தை மேற்கொண்ட ஆபிரகாமோடு கடவுள் எப்படி இருந்தார்? தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை வாசிங்க. நெகேபில் இருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயுக்கும் இடையே முதலில் தம் கூடம் இருந்த அதே இடத்தை அடைந்தார். அந்த இடத்துல ஒரு பலிபீடம் எழுப்புறார். ஏன் பலிபீடம்? என்னுடைய பயணத்துல நான் போற இடமெல்லாம் ஆண்டோட பிரச்சனை எனக்கு கூட இருக்கிறது. அதனால அங்க அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்புகிறார். வாசிங்க 4ஆம் வசனம். பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். ஆண்டவருடைய திருப்பெயரை பயணம் படிப்படியாக இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி பயணம் செய்கிற வேளையில ஆபிரகாம் பாருங்க, கடவுளை நினைக்கிறார், ஆண்டவரை நினைவு கூறுகிறார், ஆண்டவர் பிரசன்னத்தை கூப்பிடுறாரு, அந்த பலிபீடத்தில் பலி செலுத்துறாரு. அப்போ கடவுள் அவர் மேற்கொண்ட பயணத்தோடு ஆபிரகாமோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது யாக்கோபோடு ஆண்டவருடைய திருப்பயணம் 28ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை தொடக்க நூல் 28:15.
நான் உன்னோடு இருந்து நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து உன்னை இந்த நாட்டிற்கு திரும்ப வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். அடுத்தது இறைவார்த்தை வாசிங்க. யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாது இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ஒரு பலிபீடத்தை எழுப்புறாரு, பலி செலுத்துறாரு. ஏன்? ஆண்டவருடைய பிரசனம் தன்னுடைய பயணத்துல கூட இருக்குது. ஆண்டவருடைய பிரசனம் என் பயணத்தை ஆசை. அப்ப ஆண்டவர் சொல்ற பாருங்க, நீ போற இல்லையா, இந்த பயணத்தை நீ போயிட்டு திரும்பவும் வருவ. நீ போய் எத்தனை நாள் அங்க இருக்கிறியோ. இவர் எங்க போறாரு? அந்த லாபனார் தேடி தான் போறாரு, தன் மாமனார் தேடி போறாரு. மாமனார் தேடி போகும்போது, நீ போற பயணம் திரும்பி வரும் வழியும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். கடவுள் கொடுக்கிற வாக்குறுதி அதுதான். உன் பிள்ளைகள் படிக்க போயிருக்கிறாங்களா, உன் கணவர் தொழிலுக்காக போயிருக்கிறாரா, இல்ல பிசினஸ் அங்க ஏதாவது தொடங்குறாங்களா, இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்புக்காக போயிருக்க, எதுவா இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், ஆனா அந்த இடத்துல அவர்கள் நம் ஆண்டவரை மறக்காமல் நினைவு கூர்ந்து ஜெபத்துல ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அவர்கள் பயணம் ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord. Hallelujah. அடுத்ததாக தோபித்துடைய பயணத்தை பார்க்கலாம். தோபித்து பயணம் மேற்கொண்டாரா இல்ல? தோபியா பயணத்தை மேற்கொண்டாரா இல்லையா? தோபித்து நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷனுக்கு மகன் தோபியா. இப்போ தன்னுடைய உறவுக்காரர்கிட்ட பணம் இருக்குது, இவங்களுக்கு வேண்டிய அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? தோபித்து தன் மகன் தோபியாவை அழைத்து, நீ யாராவது கூட கூட்டிட்டு போ. 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. தோபித்து புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். பாருங்க, யார அனுப்புவதுன்றதுனால கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்து வர தோபித்து, கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்து வர தோபித்து பயப்படுறாரு. எதுக்கு பயப்படுறாரு அப்படின்னா, தன் மகனை எப்படி தனியா அனுப்புறது? இவர் கூட போயிருக்கலாம், ஆனா இவரால் கூட போக முடியுமா? ஏன் போக முடியாது? கண்ணு தெரியாம போயிடுச்சு. மரத்துக்கு கீழே உட்கார்றாரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக, அந்த புறாவுடைய எச்சத்தினால கண் பார்வை போயிடுது. இப்ப அந்த பயணத்துல தனியா போறது பயப்படுறாரு. அதனால நம்ம கூடியவர் யாராவது இருப்பாங்களான்னு போகும்போது யார் அங்க கிடைக்கிறா? ரஃபேல் தூதர் அங்க வராரு, கடவுள் அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த ரஃபேல் தூதர் வந்த உடனே பயப்படாதீங்க, நலமுடன் நாங்க போய் வருவோம். இப்போ வாசிங்க தோபித்து புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. தோபித்து பாருங்க, மகிழ்ச்சியோடு திரும்பி வராரு. ஏன் மகிழ்ச்சியோடு திரும்பி வராரு? 15 வசனத்துல வாங்க. வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்று விட்டதாகவும் ரகுவையின் மகன் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவன் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாம் தன் தந்தையிடம் கூறினார். பாருங்க, இந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்போது கலங்கி நின்றார். அதன் பிறகு நீண்ட நாள் ஆயிடுச்சு. அப்போ தோபியாவும் ஒரு மனைவியும் வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்படுவாங்கன்னு உணர்ந்த இந்த தோபியா உடனே முன்னாடியே தன் மனைவி கூட்டு வரதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் கடவுள் எங்கள் பயணத்தை வெற்றியாக மாற்றினார். Praise the Lord. Hallelujah. அப்ப பாருங்க, அவன் தோபியா கூட அந்த பயணத்துல தூதரை அனுப்பியது போல நீங்க இங்கிருந்து ஜெபிச்சீங்கன்னா கடவுள் அவருடைய தூதர்களை எங்க அனுப்புவாரு? உங்க பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்தா, உங்க உறவுகள் உடன் பிறந்தவங்க வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா, தொலை தூரத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த கேடும் நேரிடக்கூடாது, எந்த தடையும் வரக்கூடாது, அவங்க பாதுகாப்பா இருக்கணும், அவங்கள ஆண்டவர் கரத்தினால தாங்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கடவுள் தன் தூதரை அனுப்புவார். அப்போ பயணங்கள்ல நமக்கு துணையாக ஆண்டவருடைய உடனிருப்பு இருக்கும். அதுதான் நம்ம வாசிக்கிறோம்.
விடுதலை பயணம் 33:14 வாசிக்கிறோம் இல்ல? எல்லாரும் உங்க வாகனத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க. என்ன போட்டிருப்பீங்க? என் சமூகம் உனக்கு முன் செல்லும். அது என்ன சொல்லும்? என் பிரசனம். எடுத்து வாசிங்க. 33:14. 33 விடுதலை பயணம் 33:14 வாசிங்க. 14 எனது பிரசனம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, மோசேக்கு கடவுள் கொடுக்கிற வாக்குறுதி, நீ பயணத்தை மேற்கொண்டு போகிறாய், பாலைவனத்தில் நடந்து செல்கிறாய், இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாய். இந்த பயணத்துல என்னுடைய பிரசனம் உன்னோடு இருக்கும், நீ கவலைப்படாத. தைரியத்தை கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். நீங்க அதே தொடக்க நூல்ல இதே 33 இதே 14 வாசிங்க கூட, என் தலைவரே எனக்கு துணையாக இருப்பார். அது வாசிங்களேன். 33 தொடக்க நூல் 33:14 ரெண்டுத்துமே 33:14. என் தலைவராகிய நீர் எனக்கு முன் செல்வீராக, நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைகளுக்கு ஏற்ப மெதுவாக வந்து செய்தி சந்திப்பேன். இங்க பாருங்க, அங்க ஏசாவு கிட்ட யாக்கோபு சொல்றாரு, இருந்தாலும் முன் செல்லுக. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு அருளாலயம் வரதுக்கு பயணம் வந்தோம். நீங்க பைக்ல வந்திருப்ப, நான் பைக்ல வந்தேன், நீங்க பஸ்ல வந்திருப்பீங்க, ஆட்டோல வந்திருப்பீங்க, இல்ல நீங்களும் பைக்ல வந்திருப்பீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாகனத்துல பயணம் செய்து வந்திருப்போம். அந்த பயணம் செய்வதற்கு முன்பாக நீங்க உங்க ஜெபத்துல கட்டி ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணா? விபத்து, ஆபத்து, சாத்தான் என்ன பண்ணும், இன்னைக்குதான் ஏதாவது வேலை வச்சிருப்பான். நீங்க இந்த ஜெபத்துல வந்து பங்கெடுக்கணும்னு நினைக்கிற நேரத்துல தான், கிளம்புற நேரத்துல தான் ஏதாவது சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்க, தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தடையை இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை பெறணும்னு வரும்னு நினைக்கிற நேரத்துல தான் ஏதாவது ஒரு தடை வரும். இல்ல பயணத்துல சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லைன்னா அந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ நம்ம ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அந்த பயணத்தை மேற்கொண்டால் அந்த பிரசனம், ஆண்டவர் பிரசனம் பயணத்தின் போது வருமா வராதா? வரும். தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையில அழகா நம்ம வாசிக்கிறோம். தொடக்க நூல் விடுதலை பயணம் 13:21. இறைவனுடைய பிரசனம் இரவில், திரும்பி எடுத்து வாசிங்க. 13:21. பகலில் அவர்கள் வழிநடத்த மேகத்துணிலும் இரவில் ஒளிக்காட்டு நெருப்பு துணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பாருங்க, எவ்வளவு உண்மையுள்ள வார்த்தை, எவ்வளவு வல்லமுள்ள வார்த்தை. உங்களுடைய பயணத்திலும் என்னுடைய பயணத்திலும் அவருடைய பிரசன்னம். அப்பா, நான் இங்க போக போறேன், நீங்க முன் சென்று என் பயணத்தை ஆசீர்வதிங்க. பிரியமுள்ளவர்களே, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படிதான் நான் என்னுடைய பேக் முன்னாடி பைக்கில் பேக் வச்சுட்டு போகிறேன். அந்த பேக் விழுந்துருச்சு. விழுந்த உடனே பின்னாடி வரவங்க சொல்கிறாங்க, நானும் பார்த்துட்டேன், பின்னாடி இருக்க பேக் விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தணும் தானே இறக்க முடியாது, டக்குன்னு நிறுத்த முடியாது இல்லை, பின்னாடி வந்துடுங்களேன். ஓரமாக நிறுத்துறேன். இங்கே பின்னாடி ஒரு பைக்கார் வராரு. அவர் வந்தவர் நான் நிறுத்துறேன்னு தெரிஞ்சனால இண்டிகேட்டர் போட்டுனால தான் பண்ணுறேன். இண்டிகேட்டர் போட்டு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி ஓவர்டேக் பண்ணுறாரு. பின்னாடி வரவர் மொபைல் பேசிட்டு வந்ததுனால கவனிக்கலை. ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்தில் நான் நிற்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக என்னை கிட்ட இடிக்க வந்துருக்கு. அப்படி இடிக்க வந்தவர் என் வண்டி கிட்ட வந்துட்டு அப்படி திரும்பி அவர் போய் கீழே விழுந்துட்டார். ஆனால் நல்ல வேலை, அவர் விழுந்தது வந்து கொஞ்சம் செடி, முள்ளுகள்லாம் கிடையாது, செடி, நல்ல மழை டைம் இல்லையா, அந்த செடி மேலே விழுந்தனால, அந்த புல் பூண்டு செடிங்க, அது மேலே விழுந்தனால அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார். அது மேலே விழுந்தனால ஒரு கீரலும் ஒரு அடியும் அவருக்கு கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பயணத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது அப்படி எப்படி காப்பாற்றுறாரு. சில நேரங்களில் வண்டியில் போகும்போது டக்குன்னு தூக்கம் வந்துடும் இல்லையா. பயணம் செய்யும்போது பைக்கில், காரில் தூக்கம் வந்தால் நமக்கு தெரியும், உடனே யாராவது 2 பேர் இருப்பாங்க பைக்கில், ஏன்னா பக்கத்தில் பார்க்கலாம். ஆனால் பைக்கில் போகும்போது பின்னாடி இருக்கவங்க தெரியாது நம்ம தூங்கி இருக்கிறோம் அப்படின்னு. எல்லா சூழ்நிலைகளும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போகும்போது அந்த பயணத்தில் பாதுகாப்பு. ஏன்னா நம்ம கொஞ்சம் சிதறினாலும் ஒரு சிங்கிள் மினிட் தான் எத்தனையோ முறை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணணும். சில நேரம் அவசரப்பட்டு நம்ம ஜெபிக்காம போயிட்டு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு தடங்கள் வர செய்யும். எனவே உங்களுடைய பயணத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள்.
அவருடைய பிரசன்னம் உடனே வரட்டும். எடுத்து வாசிங்க யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. அங்க ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள் சொல்றார். அஞ்சாதே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நாம் செல்ற இடங்கள்லாம் சில நேரங்கள் தவறான பாதை இருக்கும், நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நம்ம போற பயணம் தவறான பாதையை மாறும் பொழுது நீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க தவறான பாதையில போனாலும் உங்களுடைய பாதையை அவர் மாற்றுவார். அப்போ பயணத்துல நாம போற பாதைகள் தவறான பாதைகளாக மாறக்கூடாதுன்னா உங்க பயணத்தை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அடுத்ததாக இறைவனுடைய பிரசன்னம் உடன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா பயம் இருக்காது. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பயம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. பயந்துட்டோம் அப்படின்னா கஷ்டம். அழகா திருப்பாடல் 23:4 நம்ம வாசிக்கிறோம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கடவுள் கூட இருக்கிறார் அப்படின்னா பயப்பட மாட்டேன். எப்படி ஒரு குழந்தை அங்க அம்மாவுடைய கைகள் இருக்கும் பொழுது நீங்க என்னதான் அந்த குழந்தைய போய் பயமுறுத்தினாலும் அங்க அம்மா இருக்க பிடிச்சிக்கும். அதை பார்த்து சில நேரங்களில் நம்ம பயமுறுத்த நம்மளை பார்த்து அது சிரிக்கும். இன்னும் ஒரு பயமே இல்லையா அப்படின்னு கேட்போம். சாதாரண நேரத்தில் அங்கே அம்மா இல்லாத நேரத்தில் நீங்கள் நடந்து போனாவே நம்மளை ஆரம்பிச்சிடும். ஏன்? அந்த பாதுகாப்புக்கு யாரும் இல்லை. அப்போ பய உணர்வு நமக்கு வரும். இந்த பய உணர்வு வருகிற வேலையில ஆண்டவர் சொல்றார், இந்த பய உணர்வு நான் கூட இருக்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ பயப்பட மாட்டாய். Praise the Lord. ரோமியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது இறை வார்த்தையில நமக்கு கொடுக்கப்படுகிற நம்பிக்கையான வார்த்தைகள். பயப்படாதீங்க. அதுக்கு நான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. 8:31. கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது எதிராக இருப்பவர் யார்? யோசுவா புத்தகம் 1:5 வாசிங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்நாளில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். ஏன்? நான் உன் கூட இருக்கிறேன். வாசிங்க யோசுவா புத்தகம் 1:5 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், உன்னோடு இருப்பேன். நீ பயப்படாத. உன் வாழ்நாள்ல எந்த சத்துருக்கள் வராது. எந்த சத்துருக்கள் வந்தாலும் நீ ஆண்டவர் பெயரை கொண்டு நாமத்தை கொண்டு நீ சொல்லும் போது எதுவா இருந்தாலும் தடையா இருந்தாலும் உடைவிடும். ஆண்டவருடைய நாமத்தை நீ சொல்லும் போது உனக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. Praise the Lord. அதுதாங்க முக்கியம். ஆண்டவர் பேரை சொன்னா நீங்க சொன்னாலும் நான் சொன்னாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் பேரை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பெயரால், நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் உனக்கு கட்டுகிறேன்னு சொன்னா அசுத்தாவிகள் உங்களுக்கும், உங்களுக்குன்னா நீங்க பெருமை எடுத்துக்க கூடாது. எனக்குன்னு சொன்னா நான் பெருமை எடுத்துக்க கூடாது. யாருடைய நாமத்துக்கு? இயேசுடைய நாமத்திற்கு. அந்த நாமத்தை சொல்லும் போது பயம் இருக்காது. பயம் இருந்துச்சுன்னா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த நாம ஜெபம் தைரியத்தை கொடுக்கும். அடுத்ததாக கடவுளுடைய பிரசன்னம் நம்மோட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருந்தால் எதிரிகளின் சூழ்ச்சியா இருக்கட்டும், சாத்தானின் தொந்தரவா இருக்கட்டும், எல்லா எதிராக எழும்புகிறவ எதுவா இருந்தாலும் அதை கடந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, 1 சாமுவேல் புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது அங்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை பயந்தார்கள். அவங்க எதுக்கு பயந்தாங்க அப்படின்னா வாசிங்க 17:11. சவுலும் இஸ்ராயேல் அனைவரும் பெலிஸ்தரின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்ற. நம்மளை காப்பாற்றுக்கு யார் வருவா?
கோலியாத்து ஒரு தனி மனிதனா சவால் விடுக்கிறான். சவால் விடுக்கும் பொழுது யாரு வருவா அப்படின்னு சொல்லும் பொழுது 37வது இறைவார்த்தை வாசிங்க. 37வது இறைவார்த்தை. தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆண்டவர் உன்னோடு இருப்பார். இந்த பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலையில யார் நம்ம தப்பிக்க வருவாங்க, நம்ம விடுதலை கொடுக்க யார் வருவாங்க, இந்த பெலிஸ்தியனை வெற்றி கொள்ள முடியாது. அந்த உருவத்தை பார்த்து பயந்து நிற்கிற வேளை தாவீது சொல்றார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு? கடவுள் என்ன தப்பி வச்சார். எது? சிங்கத்தின் கைகளுக்கும் கரடியின் கைகளுக்கும் என்ன தப்பி வச்சார். அப்படி தப்பி வச்ச கடவுள் இந்த பெலிஸ்தியன் என்ன பெரிய ஆளா? இவன் ஆளு இருக்குது சின்ன ஆளுதான், சின்ன மனுஷன், சின்னவன், ஒரு ஆளுக்குள்ளமானவன், சின்ன பையன். அவர் ஜைஜாண்டிக்கான ஒரு உடல் அமைப்பு கொண்டவர். அவரிடத்தில் போகும்போது அவர் சொல்ற வார்த்தைகள் 45வது வசனம் வாசிங்க. ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ நிகழ்ந்த இஸ்ராயல் படைத்தரின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் பெயரால் வருகிறேன். கடவுளோட பெயரால், என் கூட கடவுள் இருக்கிறாரியா, என்ன தப்பு வைப்பார். நீ யார் இருந்தாலும் எனக்கு பத்தி கவலை இல்லை. என் கூட பெரியவர் இருக்கிறார், என் கூட வல்லமையான தேவன் இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் கடவுள் இருக்கிறார், விடுதலை தருகிறவர், என் சார்பாக போரிடக்கூடியவர் இருக்கிறார். விடுதலை பயணம் 14 வாசிங்க அப்படின்னா, கடவுள் உன் சார்பில் போரிடுவார். நீ அமைதியார், உன் சார்பில் செயலாற்றுவார், உன் சார்பில் பணியாற்றுவார். அதுதான் முக்கியம். அப்போ பயந்து இருந்தாங்க. யார் தப்பிக்க வருவாங்கன்னு சொன்னாங்க? ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். சவுல் சொல்றாரு, அந்த கடவுள் அவரோடு இருந்து விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அடுத்ததாக பார்க்கும் பொழுது தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20லிருந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், தாரியு மன்னன் அவன் என்ன பண்றான், ஒரு கட்டளை, அவரை வந்து மற்ற 2 கூட இருக்கிற அந்த வரி வசூலிப்பவர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் தாரியு மன்னனை ஏற்றி விடுறாங்க. என்ன ஏற்றி விடுறாங்க? உங்களை தான் வணங்கணும். அப்போ தானியேல் கடவுளை மட்டும் தான் வணங்குவேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அரசாணை பிறக்கப்பட்டது மீறினதுனால சிங்கக்குழியில் தள்ளப்படுகிறார். இந்த சிங்கக்குழியில் தள்ளப்பட்ட நிகழ்வு என்ன நடக்குது? தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. என்றும் உள்ள கடவுளின் ஊழியனே, உன் கடவுள் சிங்கங்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசிடம், அரசு நீ நீடி வாழ்க, என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. தப்புவித்தார். தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அந்த சிங்கத்தின் குகையில மற்ற 2 பேர் தள்ளப்பட்ட போது அந்த பசியோடு இந்த சிங்கங்கள் கவ்விக்கொண்டது. ஆனா கடவுள் அற்புதமா காப்பாற்றினார், தூதல் வழியாக காப்பாற்றினார். காரணம் அதுதாங்க, கடவுள் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு எதிராக எதிர்ப்புகள் எழும்புதா, தடைகள் எழும்புதா, கடவுள் உங்களை காக்க வல்லவர், உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில போரிடுங்கள். அந்த நம்பிக்கை உங்களை காக்கும். ஆண்டவர் பிரசன்ன உண்மையாக உன்னோடு இருக்கும்போது எது வந்தாலும் அதை கடந்து வருவாய். பிரியமுள்ள இருக்க அந்த தானியேல் புத்தகத்தில், இணைப்பு புத்தகத்தில் வாசிக்கும் போது 1ஆம் ஒரு இறைவார்த்தையில் வாசிக்கும் போது நமக்கு ஒரு இணைப்பு புத்தகத்தில் பார்ப்போம் இல்லையா, தானியேல், சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ, அந்த 3 பேர் இல்லையா. அந்த தானியேல் புத்தகத்தில் 23லேருந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இது 24 கூட வாசிக்கலாம். தீப்பிழம்பு சூளைக்கு மேல் 49 முழம் எழும்பிற்று. அது வெளியே பரவி சென்று சூளை அருகே நின்று கொண்டிருந்த கல்டேரை சுட்டெரித்தது. ஆனால் ஆண்டவரின் தூதர் சூளைக்குள் இறங்கி வந்து அசரியாவோடும் அவர் தம் தோழர்களோடும் சேர்ந்து கொண்டார். அனற்கொழுந்து சூளை நின்று வெளியேற செய்தார். மேலும் சூளையின் நடுவில் குளிர்காற்று வீச செய்தார். இதனால் நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை, அவர்களுக்கு தீங்கிழைக்கும் இல்லை, துன்பமோ
துயரமோ தரவில்லை. கடவுள் எப்படி காப்பாற்றிருக்காரு பாருங்களேன். அந்த 3 பேரும் கடவுளுடைய திருநாமத்தை சொல்லி அவங்கள நீ சொல்லாத, கடவுளுடைய பேரை சொல்லாத சொல்லும் பொழுது, நீ என்ன சொல்றது, நாங்க வழிபடுற கடவுள், எங்களை காக்கிற கடவுள் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வெளிப்படுத்தி உருக்கமாக ஆண்டவரை ஜெபிக்கிறார்கள். தூதரை அனுப்பி காக்கிறார். அதே போல நம் வாழ்விலும் ஆண்டவர் காப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரசன்னம் உங்க கூட என் கூட இருந்தா வாழ்க்கையில நாம் முன்னேறி சொல்லிக் கொண்டே இருப்போம், வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை, 21வது இறைவார்த்தை, 23வது இறைவார்த்தை எல்லாமே தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா கடவுள் கூட இருந்ததுனால யோசேப்பு எவ்வாறு உயர்த்த பெற்றார் என்பதை அழகா வாசிக்கலாம். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. ஆண்டவர் யோசேப்பில் இருந்தார், எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்து தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்து அவர் தலைவன் கண்டார். பாருங்க, கடவுள் நம்ம கூட இருந்தா எல்லா தொடுகிற காரியங்களும் ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அவர் கூட இருந்தா அதை சொல்லுவாங்க, இவங்க ராசியானவங்க. ஏன் இந்த ராசியானவங்க சொல்றாங்க? அவங்க கடவுளுடைய பிள்ளையா இருந்தாங்கன்னா, அவங்க நல்லதை நினைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நல்லதை செய்பவர்களாக இருந்தாங்கன்னா, அவங்க செய்யற காரியம் எல்லாமே எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாம் முள்ள மருத்துவம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்க குடியை கெடுத்துக்கணும், மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கணும், அவன் போயிட்டு ஒரு காரியத்தை செஞ்சானா அது நல்லா இருக்குமா? விளங்காம போயிடும். அப்போ யாரோ ஒருத்தர் நல்லவங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், ஆசீர்வாதமா இருந்தவங்க. கடவுளுடைய பிரச்சனை யாரு கூட இருக்குதோ அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். 21வது இறைவார்த்தை வாசிங்க. ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறைமேலன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்படுகிறார், ஒரு சிறையில் தள்ளப்படுகிறார். இன்னும் கடவுளுடைய பிரசன்னம் அவர் கூட இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெயில போட்டாங்க. ஆனா அவர் தவறு செஞ்சனால ஜெயிலுக்கு போனாரா? தவறாக குற்றம் சாட்டப்பட்டார். ஆனா தவறாக குற்றம் சாட்டப்பட்ட யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில பல வேலைகள்ல தவறாக குற்றம் சாட்டப்படுவதுதான் அதிகமா இருக்கிறோம். நீங்க அந்த காரியத்தை செஞ்சிருக்கே மாட்டீங்க, நீங்க தான் போட்டு கொடுத்துட்டீங்க, அதனாலதான் எங்க குடும்பத்துல சந்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? உங்களை ஏசுவாங்க. செய்யறாங்களா இல்லையா? நீங்க தான் அதுக்கு காரணம் சொல்லி, நீங்க எது காரணம் தெரியாது, நான் அப்பாவின்னு சொல்லுவீங்க. நீ அப்பாவியா இருந்தாலும் சரி, நீ ஒன்றும் தெரியாத சரியும், உன்னுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, இன்னோசென்ஸை பயன்படுத்தி அவங்க குளிர் காய்வாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா கடவுள் உங்க கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கேரளாவில் நடந்த விஷயம் தெரியும். ஒரு குருவானவரை தவறா படம் பிடிச்சு அவர் செய்யாத காரியத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் தண்டனை அனுபவித்தார். அதன் பிறகு அவருக்கு விடுதலை கிடைத்தது. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, கடவுள் கூட இருந்தால் உண்மையை நீண்ட நாள் மறைக்க முடியாது. இறுதியாக ஆண்டவருடைய வார்த்தை, கடவுளுடைய பிரசனம் எங்கெல்லாம் இருக்குதோ, ஆண்டவருடைய உடனிருப்பு எங்கெல்லாம் இருக்குதோ, அங்க ஒரு நன்மையும் குறைவுபடாது. எடுத்து வாசிங்க திருப்பாடல் 34:10. திருப்பாடல் 34:10. ஆண்டவரை தேடுவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமுள்ளவர்களே, கடவுளுடைய மகனாக இருக்கிற இறைவாக்கினர் எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருடைய காலத்திலும் பஞ்சம் வருது. அப்போ பஞ்சம் வருகிற சூழ்நிலையில 1 சாமுவேல் புத்தகத்துல, 1 அரசர் புத்தகத்துல எடுங்க 17வது அதிகாரம், 1 அரசர் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க 14 வாசிக்கலாம். 14-15 வாசிங்க. இஸ்ராயேல் கடவுளாக ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில மாவு தீராது, கலயத்துல எண்ணெய் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடி செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை,
கலயத்தில் இருந்த எண்ணெய் குறையும் இல்லை. 6வது இறைவார்த்தை வாசி அப்படின்னா, காகங்கள் காலையிலும் மாலையிலும் எலியாவுக்கு உணவு கொடுத்தது. ஆண்டவர் பிரசனம் கூட இருந்தனால ஒரு நன்மையும் குறைவுபடல. மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5000 பேருக்கு உணவு கொடுக்கிற நிகழ்வில் நீங்க வாசிக்கும் போது 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் பத்தாது. இதுதான் அந்த சீடருடைய புலம்பல். போதுமானதாக இருக்காது, அதுதான் அவருடைய புலம்பல். ஆனா அந்த புலம்பலை கடவுள் எப்படி ஆசீர்வாதமா மாற்றுறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 42, 43, 44 வாசிங்க. வயிறார உண்டனர், பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. குறைவு ஏற்படாது. இங்க முதல்ல சொல்லும் போது 32, 34 வாசிக்கும் போது அங்க 37 உணவு கொடுங்க சொல்றாரு. 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் இப்ப பத்தாது, போதுமானதாக இருக்காது. அப்ப என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். இந்த 5 அப்பம் 2 மீனும் கடவுள் பல்கி பெறச் செய்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய பிரசனம் இருக்கிற இடத்துல குறைவு வராது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பிரசனத்தை நம்பி தான் அந்த புதிய வருஷம் தொடங்கி இருக்கிறோம். எப்படி இருக்க போது? ஒன்று சில நிகழ்வை வச்சுக்கிட்டு ஐயோ மோசமானதாக இருக்க போகுது, ஐயோ இப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போகுதுன்னு முடிவுக்கு வராதிங்க. ஏன்னா இந்த வருஷத்தை நமக்கு முன்னின்று வழி நடத்த போகிறது யாரு? நம் கடவுள். நம் கடவுள் முன்னின்று வழி நடத்த போகிறார் என்றால் அவரை பின்பற்றி போகிற நம்மையும் நம் குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். யோசுவா புத்தகம் 24:15 வாசிக்கிறோம். நானும் என் வீடும் வீட்டார் அனைவருமே ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நீங்கள் கடவுளை பின்பற்றி வந்தால் போதும், ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.